தமிழ்நாடு தமிழருக்கே இவர்கள் வைத்த முழக்கமா? இவர்கள் வைத்த முழக்கமா அது? வீழ்வது நாமாக இருந்தாலும் இதெல்லாம் இவர்கள் வைத்த முழக்கமா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை திராவிடர்கள் வைத்த முழக்கம் இல்லை. நம் இன முன்னோர்கள் வைத்ததை தனதாக்கி கொண்டார்கள். அப்போது என்ன செய்தார்கள்? அவன் உயிர் தமிழனின் மொழியிலே இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு அவன் மொழியை அழிக்காமல் விட்டால் தமிழன் தமிழனாக இருப்பான், தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தில் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று உணர்ந்து தெளிந்த பிறகு நமக்கு முன்பே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், இதெல்லாம் பேசி 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 மெதுவாக மெதுவாக நம்மையும் அறியாமலே நம் தாய்மொழியை அழித்து புதைத்து முடித்து விட்டார்கள். எங்க இருக்கு தமிழ்? விக்கிரவண்டி, ஒரு சிற்றூர், ஒரு சிறிய நகரம். நீ உன் தமிழ் தெருவில், வணிக வளாகங்களில், இந்த வணிக பலகைகளில், வர்த்தக பலகைகளில் ஒரு இடத்தில் நீ தமிழை காட்டு. சகித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள். ஏன்? அவர்கள் தாய்மொழி அது இல்லை. திராவிடத்தின் தாய்மொழி எது? கேட்டு சொல்லு, பதில் சொல்ல சொல்லு. ஐயா ஸ்டாலின் சொல்வாரா? இல்லை இங்கே வேட்பாளர் இருந்த அன்னியூர் சிவாவா? அவரை கேட்டு சொல்லு. ஆனால் என் தங்கச்சியை சொல்ல சொல்றேன். தமிழை அழித்தார்கள். காரணம், தமிழ் இருக்கிற வரை தமிழன் தமிழகனாக இருப்பான், தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஏன்? இங்க பாருங்க, திராவிடம் என்ன செய்யும் பாருங்க. இந்திய என்ன செய்யும்? நம்மளை மதமா பிரிக்கும். இந்து, இந்தியன், இஸ்லாம், கிறிஸ்தவன் பிரிப்பான். திராவிடம் என்ன செய்யும்? நீ படையாச்சி, நீ பறையன், நீ தேவன், நீ தேவேந்திரர், நீ நாடார், நீ கோனார், நீ செட்டியார், நீ பிள்ளை, நீ முதலியார், நீ உடையார், நீ வண்ணார், இப்படி பிரித்து கூறுபடுவான். இது திராவிடம். அது இந்தியம். இந்தியம் என்ன சொல்லும்? சாதியும் மதமும் எங்கள் இரு கண்கள் என்று சொல்லும் RSS, BJP. தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? சமூகத்தின் கொடிய புண்கள். இது தமிழ் தேசியம் சொல்லும். ரெண்டை ஒன்னை ஒப்பிட்டு பாரு. திராவிடம் பிரித்து தமிழர்களை பிரித்து அது அதிகாரத்திற்கு வரும். படையாட்சியும் பறையனும் மோதனும். பறையர் ஓட்டு படையாட்சிக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். படையாட்சி ஓட்டு பறையருக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதனால் இந்த பகையில் இவர்களுக்கு ஓட்டு, இந்த பகையில் இவருக்கு ஓட்டு. பாரதிய ஜனதாவா பாமகவா அது எங்க இருக்கோ அதுக்கு எதிராக பறையர் ஓட்டு. விடுதலை சிறுத்தைகள் அது எங்க இருக்கோ அதற்கு எதிராக படையாட்சி ஓட்டு. இதிலே திராவிடன் காட்டிலே மழை. ஒரு கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களிடத்தில் கேட்கிறேன். படையாச்சி பறையர், தெற்கே தேவேந்திரர் தேவர், 4 சமூகமும் ஒன்றாக நின்றால் ஏதுடா கருணாநிதி, ஏதுடா எம்ஜிஆர், ஏதுடா ஜெயலலிதா, ஏதுடா MK ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏது? நோவேர். எங்க இருப்பார் அவரு? எங்க இருப்பாரு? நாம் பிளந்து பிரிந்து நிற்கிற வரைதான் இந்த திராவிட பூச்சாண்டிகள் மஞ்சள் குளிக்க முடியும். எப்படி? சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தனை எழுத்த வச்சு அதை சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்கள் தான் இந்த திராவிடர்கள் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் அறிந்து கொள்ளணும். இன்னும் ஒரு தலைமுறை இந்த துயரத்தை தூக்கி சுமக்கூடாது. இதை நகர்த்தி விட்டு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு தயாராகணும். தமிழ் தேசியம் என்ன செய்யும்? இவன் பிளந்து நம்மை பிரித்து வலிமை பெற்ற அதிகாரத்துக்கு வர நினைப்பான். தமிழ் தேசிய அரசியல் என்ன? பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து கிடக்கிற வரை நாம் அரசியல் வலிமையை பெற முடியாது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்பதை உணர்த்தி தெளிய வைத்து, நாங்கள் தமிழ் தேயர்கள், ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வூற்றி ஒன்று திரட்டி தமிழர்களை ஒன்றாக்கிய அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும். அது திராவிடம் பிரித்து பிரித்து பிளந்து அதிகாரத்தை பெறும். தமிழ் தேசியம் இணைத்து வலிமை பெற்று அதிகாரத்தை பெறும்.